உட்காந்துட்டு பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு வரேன். ஓகேவா? நீங்கள் மில்க் இருக்குது. ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் பாருங்கள். அந்த அதில் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே 2 தடவை சொல்லியிருக்கீங்களா மேடம்? அது ரிப்பீட் ஆகாமல். I am Advocate Rajeshwari, Supreme Court Advocate. I am founder and chairwoman of Rudravaraya Social Service International Organization. First of all, நான் Aram Awards-க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் அண்ட் கிரேட்ஃபுல் இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு. அண்ட் அப்போ வந்து ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மெயின் மோட்டோ வந்து நாங்கள் வந்து எஜுகேஷன் டு ஆல் அதில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்க இப்போ வந்து பேன் இண்டியா லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ கிராமத்துலேருந்து சிட்டி லெவல் வர எல்லா குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் லீகல் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பெரிய பெரிய எமினன்ட் பர்சன்ஸ், விஐபிஸ் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அச்சீவ் பண்ணவங்க வந்து தே வில் பி கிவிங் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க வந்து. அண்ட் ஃபுட் சர்வ் பண்ணுறது, பிளாங்கெட் அண்ட் வி ஆர் டூயிங் அதெல்லாம். இப்போ வந்து March 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு வந்து என் ஆர்கனைசேஷன் ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போவாங்க. ஸோ ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, UK, US அதுலேருந்து ஒவ்வொரு ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணி ஐ எம் டேக்கிங் இட் டு இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ எல்லா உமனோட வாய்ஸும் ரைஸ் பண்ண போகிறோம். வி ஆர் ரைசிங் இன்டர்நேஷ்னல் லெவல் அண்ட் டேக்கிங் டு இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ குழந்தைங்களோட இது உமன் அஜெண்டாவும் ஒர்க் ஆகுது ஆர்கனைசேஷனில். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா நான் டாப்பர் அண்ட் அச்சீவர் ஃப்ரம் ஸ்கூல் லெவலில் வந்து ஆக்சுவலி நான் பிடெக் IT கிராஜுவேட். ஸோ கார்பரேட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஐ எம் இன்ஸ்பைரிங் அதர் உமன்ட்டு. ஸோ பிஃபோர் கம்மிங் இன் டு இந்த லீகல் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ட் ஸ்டெப்பிங் சோஷியல் சர்வீஸ்க்கு வர சமூக சேவைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கார்பரேட் லெவலில் நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது நான் கிரவுண்டுக்கு போனேன். 5 o'clock ஈவினிங் ஒரு பேஸ்கெட்பால் கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா எல்லாம் ஜென்ஸ் அண்ட் பாய்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. ஒரு பொண்ணு கூட இல்லை. இது வந்து நடந்து பெங்களூர் நம்ம கிராமத்துலேயும் சின்ன திருப்பூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி இது இல்லை. பெங்களூர் வந்து எவ்வளோ ஹைடெக்கான சிட்டி, லேடிஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அங்கே அதுவும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லோரும். அவங்க வந்து அங்கே கூட தைரியம் இல்லை போய் ஸ்டெப் பண்ணி நம்மளும் விளையாடணும்ட்டு. நான் பார்த்தேன் ஒய் தே ஆர் நாட் பிளேயிங். எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ ஆக்சுவலி இது எப்படின்னா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அச்சீவர்னு சொன்னேன். ஃப்ரம் LKG டு பிடெக் டு LLB வரை நான் அச்சீவர். ஸோ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மேடையில் வந்து கண்டினியூஸாக 12 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து எந்த காம்படிஷனாக இருந்தாலும் பெயிண்டிங் இருக்கட்டும், ட்ராயிங் இருக்கட்டும், எஸ்ஸே ரைட்டிங் ஐ வில் பார்ட்டிசிபேட். எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வருமா. நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன், நான் எல்லா டான்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயுமே போயிருக்கேன். எங்கேயுமே நான் கோச்சிங்கோ இதுவோ வச்சதில்லை. நான் டாப்பர்னு சொல்கிறேனே, டியூஷன் கூட நான் போனதில்லை. எல்லாமே செல்ஃப் இதுதான். எதுவாக இருந்தாலுமே எல்லாமே செல்ஃபாக தான் நான் பண்ணுவேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ நான் பார்த்தேன் ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து என் ஸ்கூலில் வந்து பேஸ்கெட்பால் கிரவுண்டு தான் இருந்துச்சு கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்னால் எல்லா இதுவும் இருக்குது. ஸோ பேட்மிண்டன் எல்லாமே இருக்குது. கேர்ள்ஸ்னால் என்னன்னு தெரியல. ஸ்கூல்லேருந்தே கார்பரேட் லெவல் வர ஒரு லிமிட்டடாக தான் வைக்கிறாங்க. கேர்ள்ஸ்னால் இது மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு பேஸ்கெட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஐ ஷுட் பி தேர் இன் ஸ்போர்ட்ஸில் நான் இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காண்டி பேஸ்கெட்பாலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப்பாக இருந்தேன். ஸோ அது ஏற்கனவே எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கார்பரேட்டில் அங்கே ஐடியில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்குறேன் எல்லோரும் கேர்ள்ஸ்லாம் போய் கேரம் விளையாடுறாங்க. உள்ளே போய் இண்டோர் கேம் விளையாடுறாங்க. யாருமே தைரியமாக ஸ்டெப் பண்ணலை. எனக்கு வந்து அது எனக்கு ஐடியிலே நாங்கள் ஸ்ட்ரீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஃபிசிக்கல் கேம் விளையாண்டா தான் நல்லா இருக்கும். ஸோ நான் தைரியமாக போனேன். ஐ வாஸ் பிளேயிங். நான் ஒரு கேர்ள் விளையாடுறேன், சுற்றி 10 பசங்க விளையாடுறேன். அதுலேயே கிரவுண்டு பார்த்தா தெரியும், இங்கிட்டு ஹாஃப் இருக்குது, இங்கிட்டு ஹாஃப் இருக்குது. ஸோ அந்த பாய்ஸ் அங்கிட்டு போயிடுவாங்க, இங்கிட்டு நான் தனியாக விளையாடுவேன். சம்டைம்ஸ் சேர்ந்து இருப்பேன். ஸோ அங்கேருந்து ஹெட் வராரு, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், டெலிவரி ஹெட். ஒரு அவர் வந்து பார்க்குறாரு, தைரியமாக ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் அவர் பார்த்ததே இல்லை. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஐ வாஸ் ஃப்ரெஷர். நான் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது BA விஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். அது சீனியர்ஸ் கூட வாங்கினதில்லை. ஸோ ஃப்ரெஷராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துக்க சான்ஸே இல்லை. ஐ எம் என்ட்ரிங் தேர் அஸ் ஃப்ரெஷர். பார்க்குறாரு, இவர் இந்த பொண்ணு என்ன தைரியமாக விளையாடுது. ஹி கேம் அண்ட் அப்ரோச். அவர் சொன்னார், நீ பிராண்ட் மேனேஜராக இருமா, கேர்ள்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணது. ஃபஸ்ட்டு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அகாடமிக்ஸ்லன்னா. கார்பரேட் லெவலில் என் ஃபஸ்ட்டு பேனர் வந்து பேஸ்கெட்பால் டீமுக்கு. ஐ எம் பிராண்டிங், எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணுறேன். வி ஆர் பிளேயிங், கம் அண்ட் ஜாயின்.
ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பெங்களூர்லேருந்து நான் சவுத் இந்தியாவில் வந்து புனே கொண்டு போகிறேன் அந்த டீமை. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த எம்என்சி பெங்களூர்லேருந்து ஒரு டீம் கொண்டு போகிறேன்னா அது என்னால் தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இந்த அவார்டு வாங்குறது எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். அதுவும் பாக்யராஜ் சார் கையில் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இஸ் அ ஜெம். அவரை பற்றி சொல்லணும்னா வேர்ட்ஸ் பத்தாது. கண்டிப்பாக. அவர் இன்னொரு என்ன கோஇன்சிடென்ஸ்னு தெரில. இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த பைட்ஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பிடிக்கும், குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கு. எஜுகேஷன் கொண்டு நான் வந்து ஏன் கொண்டு போகிறேன்னா, இப்போ என் டிகிரி பார்த்தீங்கன்னா 5-6 டிகிரி வாங்கியிருக்கேன். லாவில் வந்து மாஸ்டர் டிகிரி கார்ப்பரேட் லா பிஸ்னஸ் லாலே 5 டிகிரி பண்ணியிருக்கேன் அண்ட் பிடெக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் கொண்டு போய் சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்க எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கோஇன்சிடென்ட் ஆகுது, புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ பாக்யராஜ் சார் வந்து ருத்ரான்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ஸ்மால், ஃபிட்டாக தான் இருந்தேன். ஆனால் என் ஆர்கனைசேஷன் பேரும் ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ வந்து அந்த ஃபிலிம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓரளவுக்கு. பட் ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ். அவர் ஃபிலிமும் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கருத்து கொண்டு போய் தான் சேர்ப்போம். ஸோ வந்து ஏதோ கோஇன்சிடென்ஸ். அதை கூட நான் மேடையில் கூட அவர்கிட்ட மென்ஷன் பண்ணேன். அவருக்கு பொன்னாடை போட்டுட்டு உங்கள் ருத்ரா ஃபிலிம் இருக்குது, என் ஆர்கனைசேஷன் பேரும் ருத்ரவராய் ஆர்கனைசேஷன். அது சிவனை பேஸ் பண்ணி அண்ட் வராயி ஒரு நீதி கடவுளை பேஸ் பண்ணி ஐ எம் ஹேவிங் தட் நேம் ருத்ரவராயின்னு நேம் வச்சுருக்கேன். பட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பாக்யராஜ் சார் அவார்டு வழங்குறாரு. ஏதோ கோஇன்சிடென்ஸ் எங்கேயோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ மேடம். தொடர்ந்து பேர் சொல்லி பேசுங்க. பேர் சொல்லி முடிச்சு கடைசி பேர் சொல்லிட்டு ஒரு நன்றி. நன்றிகள் ஃப்ரம் அட்வொகேட் ராஜேஸ்வரி, ஃபவுண்டர் அண்ட் சேர்வுமன் ஆஃப் ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகே மேடம், தேங்க்யூ.